இத பாருங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் சட்டம் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு தானே எங்களுக்கு போஸ்டிங் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. நீங்க என்னடா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மேடம் ஷேர் கொண்டு வந்துட்டேன். உட்கார்ந்து சாப்பிடு. உட்காரு, இதுல வச்சுக்கோ, சாப்பிடு. நான் சட்டத்தை ரொம்ப மதிக்கிறவ. என்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சாப்பிடு. ஏ ரேஷ்மா, போலீஸ் என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் நீ மூச்சு விட மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா அவங்க கையில லத்திய பார்த்ததுமே நீ எல்லாத்தையும் கக்கிட்டல. பாவம், நீயும் என்னதான் பண்ணுவ? அடிச்சா வலிக்குதான் செய்யும். வலி தாங்க முடியலன்னா சொல்லிதானே ஆகணும். அதனால அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டா நல்லதுன்னு முடிவு பண்ணிட்ட இல்ல? ஐயோ, நீ சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிடு. வெளியே போயிருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட போறாங்க. மேடம், என்னால ரொம்ப நாளா உள்ளே இருக்க முடியாது. நீங்க ஒரு பெரிய வக்கீலா பார்த்து என்ன சீக்கிரமா வெளியே எடுத்துருங்க மேடம். எடுத்துடலாம் எடுத்துடலாம். அதுக்கு தானே இப்ப வந்திருக்கேன். ஏண்டி, நான் தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணன்னு சொல்லி என்ன மாட்டி விட்டுட்டு இப்ப ஜாமீன்ல உன்னை எடுக்க வேற சொல்றியா? எடுக்கிறேன்டி, எடுக்கிறேன். டெட் பாடியா உன்னை இங்க இருந்து வெளியில எடுக்கிறேன். என்னாச்சு? பாதி பிரியாணி அப்படியே வச்சுட்ட, ஃபுல்லா சாப்பிடு. இல்ல மேடம், எனக்கு போதும். என்னமோ தெரியல மேடம், இத சாப்பிட்டதும் ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரியே இருக்கு. நீ முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியே, ஞாபகம் இருக்கா? உங்களுக்காக நான் என்னோட உயிரையே கொடுப்பேன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? ஏய், 600 கோடி ரூபாய் சொத்துடி. அது அடையறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பொண்ண வச்சு அதுக்கு ஒரு பிளான் போட்டு அது மிஸ் ஆயிடுச்சு. உடனே உன் கூட வந்து நான் இங்க ஜெயில உட்கார்ந்திருப்பேன்னு நினைச்சியா? பொண்ண மாதிரி எத்தனை பேரை வேணாலும் நான் காவு கொடுக்க தயங்க மாட்டேன். எப்படியா இருந்தாலும் அந்த சொத்தை நான் அடையாம விட மாட்டேன். மேடம், இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கு. என்னோட வாழ்க்கையில இது மறக்கவே முடியாத ஒரு நாள். சரி, சென்னையில எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா முடிக்க வேண்டிய வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் திரும்பவும் இங்க வருவேன். சரிங்க. அம்மு, நீ இனிமே எங்கேயுமே போக கூடாது. இதுதான் உன் வீடு. நான் ரகு கிட்ட பேசிட்டேன். அவன் வேற வீடு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஏங்க, எனக்கு எதுக்குங்க இவ்ளோ பெரிய வீடு? அதுவும் இல்லாம அவர் இந்த வீட ஆசையா புடிச்சிருக்காரு. எனக்காக எதுக்குங்க அவர் வேற வீட்டுக்கு போகணும்? அதான் அம்மு விதிங்கிறது. அதுவும் இல்லாம
அவன் தான் நீங்க இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணா. அவனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் அவனே தான் இந்த வீட்டை என்கிட்ட எடுத்துக்க சொன்னான். எனக்கும் நீ இங்க இருந்தா நல்லதுன்னு தோணுச்சு. என் கூட சென்னைக்கு தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இத கூட வேண்டான்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதமா. இந்தா. என்னங்க இது? எதுக்குங்க? இனிமே நீ வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாது. நான் மாசத்துக்கு 20 நாள் உன் கூட தான் இருக்க போறேன். 20 வருஷம் உன் கூட வாழ முடியாத வாழ்க்கைய இனி இருக்க போற கொஞ்ச காலமாவது நான் உன் கூட வாழ்ந்துக்கிறேன். நீ சந்திரசேகர் மனைவியா, ஜானகி அம்மாவோட மருமகளா, நம்ம குட்டிமாவோட அம்மாவா இருந்தா மட்டும் போதும். சரி அம்மா, எனக்கு போறதுக்கே மனசு இல்ல. இருந்தாலும் ஒரு வேலையை முடிக்கணுமேனு கிளம்புறேன். வரட்டுமா? நீங்க கேட்ட பல கேள்விக்கு நான் பதில் சொல்லலன்னு உங்களுக்கு என் மேல கோபம் இருக்கும். உங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு இல்ல. இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் பண்றது தப்புதான். சிவகாமி நில்லு. நான் இங்க ஒருத்தி உக்காந்துட்டு இருக்கேன், கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருக்க. சரிதான், நானா ஒதுங்கி போனாலும் கிழவி விட மாட்டேங்குதே. நீ புள்ளைய வளர்த்து வச்சிருக்கிற லட்சணம் எப்படி இருக்குன்னு ரூம்ல போய் பாரு. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுல அனன்யாவை மறந்துட்டனே. அந்த அன்பரசி ஜெயிச்சிட்டான்னு வெறியில வேற இருந்தாளே. இப்ப என்ன பண்ணி தொலைச்சிருக்கான்னு தெரியலையே. ஏன் என்ன பண்ணா? உன்னெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியல. ஒரு வயசு பொண்ண எப்படி வளர்க்கணும்னு கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? கிழவி இவ்வளவு கோவமா பேசுதுன்னா ஏதோ பெருசா பண்ணிருக்கா. காலேஜுக்கு குடிச்சிட்டு வந்து நிக்கிறா. என்னது, குடிச்சிட்டு வந்தாளா? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? செல்லம் கொடுத்து கொடுத்து அவ என்ன கதிக்கு வந்து நிக்கிறான்னு பாத்தியா? எல்லாம் உன்னாலதான். எது சரி எது தப்புன்னு அடிக்கிற வயசுல அடிச்சும் சொல்ற வயசுல சொல்லியும் வளர்க்கணும். ஒன்ன சொல்லி என்ன பண்றது? நீ பண்றதே ஃப்ராடும் பித்தலாட்டமும் தானே. அந்த புத்தி தானே அவளுக்கும் வரும். அவ அந்த மாதிரி பண்ணாங்கிறதுக்காக என்னையே இந்த மாதிரி பேசுறீங்க? இந்த காலத்து பசங்க கெட்டு போறதுக்கு பெத்தவங்க மட்டும் காரணம் இல்ல, இன்னொரு காரணம் இந்த சமூகமும் சுத்தி இருக்கிறவங்களும் தான். ஆனா எல்லா பிள்ளைங்களும் அப்படி கெட்டு போறது இல்லையே. பெத்தவங்களோட அக்கறையும் அன்பும் இல்லாதவங்க தான் கெட்ட சகவாசத்தால வீணா போறாங்க. நம்ம புள்ள யார் கூட பழகுறா, ரூம போட்டிக்கிட்டு என்ன பண்றா, எல்லாத்தையும் பார்த்து ஏதாவது தப்பா இருந்தா சொல்லி திருத்தணும். உனக்கு அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? அத்தை, அவ அந்த மாதிரி பண்ணது தப்புதான். அதுக்கு என்ன போய் ஃப்ராட் பண்ற அது இதுன்னு சொல்றீங்க? அப்படி நான் என்னத்த ஃப்ராட் பண்ணிட்டேன்?
போலீஸ் உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கல்ல, அப்ப தெரியதானே போகுது. நீ என்ன பண்ணிருக்கேன்னு உன் மனசாட்சிக்கே தெரியும். அதை கேளு, சொல்லும். நீங்க தான் மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இந்த வீட்ல ஒரு ஓரமா கிடக்குறேன். ஏன் அத்தை என் மேல போய் அபாண்டமா பழி போட்டுட்டு இருக்கீங்க? சும்மா இங்க நின்னு வெட்டியா பேசிட்டு இருக்காம அண்ணனிய என்ன பண்றான்னு போய் பாரு. நான் வெட்டியா பேசிட்டு இருக்கேனா? கிழவிக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இருக்கு இதுக்கு. டிரைவர் வண்டி எடுங்க. ஓகே மேடம். நான் இல்லப்பா, நான் இல்ல. சார் தள்ளுங்க சார். என்ன இவ பேய் மாதிரி முழிச்சுக்கிட்டு வரா? அன்பரசி, அன்பு, 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 என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்ப சாமி வந்த மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்குற? அவ்வளவு அவசரமா என்னை விட்டுட்டு ஓடி வரணுமா? நீங்க ரெண்டு பேரும் தனியா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க. நடுவுல நந்தி மாதிரி நான் எதுக்குன்னு தான் வந்துட்டேன். ஏன் அன்பு, வெளியில ஏதாச்சும் நடந்துச்சா? என்ன நடக்கணும்? எனக்கு எப்படி தெரியும்? நீ வழக்கத்துக்கு மாறா இப்படி கோவப்படுறத பார்த்தாதான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. மஞ்சு, வர வர உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நீ ஒரு மாதிரி ஆயிட்ட. யாரு? நான் ஒரு மாதிரி ஆயிட்டனா? பின்ன யாரு? சரிதான். இங்க பாரு அன்பு, நான் புதுசா எதுவும் சொல்லல. நடந்தது எதுவா இருந்தாலும் அது நல்லதா தான் நடந்திருக்கும்னு நம்பு. மஞ்சு, சாரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். என்ன பத்மா மேடம் ஃபோன் பண்றாங்க?
ஹலோ மேடம். எங்க இருக்க? இப்பதான் மேடம் காலேஜ்ல இருந்து ஹாஸ்டலுக்கு வந்தேன். மேடம், ஆ, நீ என் வீட்டுக்கு கொஞ்சம் வரணும். வர மேடம். விஷம் கலந்த பிரியாணியை சாப்பிட்டதும் செத்துருவான்னு நினைச்சனே. அந்த இன்ஸ்பெக்டர் சரியான நேரத்துல அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திருக்காரே. இப்ப அவ கண்ணை முழிச்சு உண்மைய சொன்னா கதை கந்தல் ஆயிடுமே. என்ன பண்றது? மா, என்ன ஆச்சு? ஏன் இப்போ டென்ஷனா இப்படி நடந்துட்டு இருக்க? இந்த அப்பா கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் சரியா செய்ய மாட்டேங்கிறாரு. சரி, இப்போதைக்கு அவரை விட்டாலும் நமக்கு வேற ஆள் இல்ல. அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண சொல்லுவோம். மா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அப்பா வந்துட்டாரா? அப்பா போன் எடுங்கப்பா. அவசரம் புரியாம ஏன் போன கூட சொல்றேன்ல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உள்ள வந்ததுல இருந்து என்ன கண்டுக்காம நீ பாட்டுக்கு யாருக்கோ போன் பண்ணி பேசிட்டு இருக்க. நான் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியா? ஏண்டி நீயும் நேரம் காலம் தெரியாம என்ன கடுப்பேத்திட்டு இருக்க? குடி மா, விடுடி. குடுங்க. கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் வாங்கு. அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா? அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? அவர் வந்துட்டாரு, ஆனா இன்னும் அவருக்கு எதுவும் தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரிஞ்சிரும். போன குடுறி, குடு. இவ ஒருத்தி. இந்த அப்பா வேற சமயத்துக்கு போன் எடுத்து தொலைக்க மாட்டாரு. ஹலோ, சொல்லுமா. போன் அடிச்ச முதல் ரிங்லயே எடுத்து தொலைச்சாதான் என்ன? அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? கோவிச்சுக்காதம்மா, சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தம்மா. சாப்பாடா? என்ன பண்றீங்க? ஆசை தீர ஆர்டர் பண்ணி இஷ்டத்துக்கு உங்க விருப்பம் போல சாப்பிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா எதுவுமே கிடைக்காதுல்ல. என்னம்மா சொல்ற? இப்ப என்ன ஆச்சு? நீ ஏன் இந்த மாதிரி கோவமா பேசுற? பின்ன எப்படி பேச சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மொத்தமா எல்லாருமே மாட்ட போறோம். மனசுக்குள்ள அவ்வளவு துயரம் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு ஓடி ஜெயிச்சிருக்கா. அவ வயசு பொண்ணுங்களுக்கு அவ ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கா. அவ காலேஜ் டாப்பரா வந்ததுக்கும் இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சதுக்கும் சேர்த்து ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். என்கேஜ்மெண்ட்ல அப்படி நடந்ததுக்கு அப்புறம் எனக்கும் அவளை பார்க்காம பேசாம இருந்தது ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருந்தது. சரி, அவளை பார்த்து நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கலான்னு காலேஜுக்கு போனேன்பா. அங்க சந்திரா, இங்க வா.
என்ன பண்ண போற? மா, படிக்கிற காலேஜ்ல குடிச்சிட்டு வந்து அவ எவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிருக்கா. என் பொண்ணா பிறந்துட்டு அவ இவ்வளவு பெரிய தப்ப எப்படிமா பண்ணலாம்? அவளை இப்படியே விட்டா நம்ம குடும்பத்துக்கு இன்னும் பெரிய அவமானத்தை கொண்டு வந்துருவாமா. அவள சந்திரா நில்லு. நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா அதுக்கு அவன் மட்டுமே காரணம் இல்ல. தாய போல புள்ள, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. ஆமாமா, சிவகாமி கொடுக்கிற செல்லத்துலதான் இவ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கா. அவ முதல்ல ஒழுங்கா இருந்தா தானே இவ்வளவு கண்டிக்க முடியும். இத பாருங்கப்பா, இந்த டைம் நீங்க எதுவும் சொதப்பிடாதீங்க. அப்படி சொதப்பினீங்க என் புருஷன் என்ன வீட்டை விட்டு கன்ஃபார்மா துரத்திடுவாரு. நீ ஒன்னும் பயப்பட வேண்டாமா. அவ போட்டோ இருந்தா அனுப்பு, கச்சிதமா முடிக்க சொல்றேன். சரி, அனுப்புறேன். சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. ஐயோ, இவர் எதுக்கு இப்படி கத்துறாரு? ஒருவேளை இவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? மா, அப்பா சத்தமா கூப்பிடுறத பார்த்தா உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்கேமா. நீ சொன்ன மாதிரி அந்த விஷயத்த நான் கரெக்டா பண்ணிடுறேன். நீ பயப்படாதம்மா. ஏய், இப்ப நீ சொல்றது தாண்டி எனக்கு பயமா இருக்கு. இத பாரு, அவர் முன்னாடி எதுவும் உளறி கொட்டாம கொஞ்சம் அமைதியா இரு பிளீஸ். சிவகாமி, சரி வா. தொலைஞ்ச நான் இன்னைக்கு செத்து. நீ வா. வாய திறந்தாலே வர்றதெல்லாம் பொய் தான். சந்திரா, என்ன இருந்தாலும் அனன்யா இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. காசு பணத்தை விட ஒழுக்கம்தான் முக்கியம். பாக்குறவங்க பொண்ணை இப்படி வளர்த்திருக்காங்களேன்னு நம்மளதான் குறை சொல்லுவாங்க. இதை இதோட விடக்கூடாது சந்திரா. ஆமாம்மா, அவ மாறணும். அது அம்முவால தான் முடியும். அவ வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா அண்ணனை அவ மாத்திருவாம்மா. அன்பரசி, எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஹாஸ்டல் ஃப்ரைட் ரைஸ் வேணான்னு தான் இப்ப வெளியவே வந்திருக்கோம். சும்மா வழக்கம் போல வெஜ் ரைஸ், வெரைட்டி ரைஸ்னு இல்லாம ஒரு பிரியாணி வாங்கி கூட. இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். அன்பு, என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. சாரி மஞ்சு, என்ன சொன்ன? போச்சு போ. நான் உன்கிட்ட ஒரு பிரியாணி கடி போட்டேன். நீ என்னடானா அதை கண்டுக்கவே இல்ல. ஆமா, நீ ஏன் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? அன்பு, இவங்கதான் அன்னைக்கு என்ன கத்திய வச்சு மிரட்டினாங்க. இவனுங்க இப்ப எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ, அடுத்து பிரச்சனையாவே வருது. பேசாம ஹாஸ்டல்ல ஃப்ரைட் ரைஸையே சாப்பிட்டுருக்கலாம். இல்லனா வெறும் சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி கூட சாப்பிட்டுருக்கலாம். தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டு. மஞ்சு, நீ இங்கே இரு. நான் உள்ள போய் இவனுங்க எதுக்கு வந்திருக்கானுங்கன்னு பாத்துட்டு வரேன். அன்பு, வேண்டாம் அன்பு. இவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க. தேவையில்லாம எதுக்கு புதுசா ஒரு பிரச்சனைக்குள்ள போற? சாப்பாடு கூட வேண்டாம், திரும்பி ஹாஸ்டலுக்கே போயிடலாம். இல்ல மஞ்சு, இவனுங்க ஏதோ ஒரு காரணமா தான் ஹாஸ்பிடலுக்குள்ள போறானுங்க.
இங்கதான் இருக்கீங்களா? சொல்லுங்க. என்ன சார், நான் உங்களை அங்க தேடிட்டு இருக்கேன். டீ சாப்பிட தான் சார் வந்தேன். என்னாச்சு சார்? அந்த பொண்ணு ரேஷ்மா கண்ணு முடிச்சிட்டா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவ லாக்அப்ல இருக்கும்போது பாய்சன் சாப்பிட்டு அவ சூசைட் அட்டன் பண்ணான்னு தானே நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த பொண்ணு அவளை யாரோ கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்றா. நீங்க உடனே உங்க இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவளை வந்து பார்க்க சொல்லுங்க. அவ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரிங்க சார், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சிவகாமி மேடம் கொண்டு வந்து நடிக்க வச்ச பொண்ணை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவ போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிருவான்னு அவளையும் போட்டு தலை பாத்திருக்காங்க. இப்பவும் இந்த ரவுடி பசங்க அதுக்கு தான் இங்க வந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிவகாமி மேடம் சொத்துக்காக பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி இனியும் சார் கிட்ட சொல்லாம விட்டா அது பெரிய தப்பாயிடும். முதல்ல அந்த பொண்ண இவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அட பாவீங்களா, இவங்களுக்கு போலீஸும் உடந்தையா இருக்கே. அந்த சிவகாமி மேடமும் அவங்க அப்பாவும் என்னெல்லாம் பண்றாங்க. அன்பரசி, இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. நாம தான் களத்துல இறங்கி அவளை காப்பாத்தணும். ஏய், யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது, ஜாக்கிரதை. டேய், அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா. அப்படியே யாராவது கேட்டா கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க, ரூம் தெரியாம தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். அந்த ரவுடிங்க கையில அவ சிக்கிறதுக்குள்ள நாம அவளை புடிச்சாகணும். ஆனா அவ எந்த ரூம்ல இருக்கானே தெரியலையே. சிஸ்டர், ஒரு நிமிஷம். இங்க சூசைட் அட்டெண்ட் பண்ண ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா 3வது ரூம்ல இருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. ஐயோ, சாரி 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 சாரி. கொஞ்சம் அவசரமா வந்ததுனால நான் தான் கவனிக்காம வந்து இடிச்சிட்டேன். இது அன்பரசி தானே? இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ரொம்ப பரபரப்பா வேற இருக்காங்க. ஒருவேளை நம்மள தேடிதான் வந்திருப்பாங்களோ? என்ன பலமா ஏதாவது அடிபட்டுருச்சா? கையை நல்லா உதறுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சின்ன அடிதான். நான் வரேன். நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போறேன். சர்ரா. அங்க இருக்கலாம். இங்கேயும் இல்லடா. அங்க போய் பார்க்கலாம், வா. சிஸ்டர் இந்த ரூம் தானே சொன்னாங்க? ரேஷ்மா, ரேஷ்மா நில்லுங்க. நீங்க தானே ரேஷ்மா? நம்ம பேர் எப்படி இவங்களுக்கு தெரியும்? நாங்க உனக்கு உதவி செய்ய வந்திருக்கோம்மா. என்னம்மா இப்படி சந்தேகமா பாக்குற? எங்களை சிவகாமி மட்டும் தான் அனுப்பி வச்சாங்க. இங்க போலீஸால உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எங்களை காப்பாத்த அனுப்பி வச்சிருக்காங்கம்மா. காப்பாத்த அமைச்சிருக்காங்களா? அவங்க தானே என்ன விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தது. அவங்க எப்படி இப்ப என்ன காப்பாத்த நினைப்பாங்க? நான் செத்தாதானே அவங்க தப்பிக்க முடியும். இவங்க மூலமா என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போய் போட்டு தலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அட என்னமா நீ இப்படி யோசிச்சுட்டு நிக்கிற?
போலீஸ் கையில மாட்டின அவ்வளவுதான். வா, உன்னை நாங்க காப்பாத்தி கூட்டிட்டு போறோம். ஏய், உங்க சதி திட்டம் எனக்கு தெரியாதா? போலீஸ் ஸ்டேஷன்ல கொல்ல முடியலன்னு ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொலை பண்ண பாக்குறாங்களா அந்த சிவகாமி? என்னம்மா இப்படி யோசிக்கிற? சீக்கிரம் வா. போலான்னு போலாம். வாமா. டேய் மச்சான், அவன் தப்பிச்சு ஓடுறா. அவன் ஓடிட்டா பாடுறா. பேசாம அவளை ஃபாலோ பண்ணியே தூக்கி இருக்கலாம். ஏதோ புத்திசாலி மாதிரி பிளான் பண்ணி தூக்கிடலாம்னு சொன்ன. இப்ப எஸ்ஐட்டா பாடுறா. நம்மளோட அடையாளம் வேற தெரிஞ்சிச்சு அவளுக்கு. அவளை மட்டும் பிடிக்காம போனோம், அண்ணன் நம்மள கொலைய பண்ணிடுவாரு. டேய், பேசிக்கிட்டே இருந்தா அவ போயிட போறாடா. நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். அந்த சிவகாமி மேடம்க்கு போலீஸும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க அந்த போலீஸ் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன ஸ்டேஷன்லயே வச்சு சாகடிக்க பார்த்தாங்க. அதனால தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட மட்டும் என்ன ஒப்படைச்சிடாதீங்க ப்ளீஸ். என்ன சந்திரசேகர் சார் கிட்ட கூட்டிட்டு போங்க. அவங்க கிட்ட நான் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஆனா போலீஸ் கிட்ட மட்டும் என்ன கூட்டிட்டு போயிடாதீங்க. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி சரி, பயப்படாத. நான் என்ன பண்றதுன்னு சொல்றேன். நீ முதல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடு. சரி. அன்பு, நீ இவளை வச்சு இப்ப என்ன பண்ண போற? நாம பண்றதுல அவங்க பண்ற எல்லா வேலையையும் நிப்பாட்டணும். இதுக்கு மேல இந்த மாதிரி கேவலமான வேலைய செய்யவே கூடாது. அந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும். சரி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சரி, சத்தம் போடாம ரெஸ்ட் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ. போ. அன்பரசி, சொல்லுங்க சார். விஸ்வாவுக்கும் உனக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சேன்னு வருத்தப்படாதம்மா. நானும் அம்மாவும் திரும்பவும் பத்மா மேடம் கிட்ட பேசி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். பத்மா மேடம் வர சொல்லி இருக்கிறத இப்ப சார் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? என்ன அன்பரசி, ஒண்ணுமே சொல்லாம ஏதோ யோசனையாவே இருக்க? என்னம்மா? இல்ல சார், அது எல்லாத்தையுமே மறந்து அம்மா சொன்ன மாதிரி என் படிப்புலயும் கேம்லயும் தான் கவனம் செலுத்திட்டு இருக்கேன். திரும்பவும் அந்த மாதிரி கவனத்தை சிதற விடக்கூடாதுன்னு உறுதியோட போய்கிட்டே இருக்கேன் சார். நான் என் லட்சியத்தை அடையணும். அது வரைக்கும் வேற எது மேலயும் என் கவனத்தை செலுத்துறதா இல்ல சார். அன்பரசி, நீ என்ன சொன்னாலும் சரி. உனக்கு விஸ்வா மேல விருப்பம் இருக்குன்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணது நாங்க. அதனால இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது எங்களோட கடமைம்மா. அதை நாங்க பண்ணியே ஆகணும். நீ ஒன்னும் வருத்தப்படாத. முதல்ல வர முடியாதுன்னு தான் சொன்னா. அதுக்கப்புறமா அப்பா சொன்னா கேப்பியா மாட்டியான்னு சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டா. அப்போ என் மேலதான் அவளுக்கு மன்னிக்க முடியாத கோவம் இருக்கு போல. ஐயோ மேடம்,
எனக்கு துளி கூட உங்க மேல கோபம் கிடையாது. அது ஒரு நாளும் வரவும் வராது. அப்படியா? அப்புறம் ஏன் பாட்டின்னு கூப்பிடாம மேடம்னு கூப்பிடுற? எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல பாட்டி. நல்லா இருக்கேன். பாட்டி, சாரையும் உங்களையும் தான் என்னால பார்க்க முடியல. சிவகாமி மேடத்தை நான் அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படியா? அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லலையா? என்ன மேடம் நீங்க என்ன பார்த்தத சார் கிட்ட கூடவா சொல்லல? அது அது நான் மறந்துட்டேங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன். அன்னைக்கு என்ன பார்த்தது மட்டும் இல்ல, என்கிட்ட நிறைய பேசினாங்க. என்ன அன்பரசி சொல்ற? இவ உங்ககிட்ட பேசினாளா? ஆமா சார். அத கேட்டா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. இல்ல மேடம்? ஐயோ, இவ வேற இன்ஸ்டால்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்காளே. போற போக்க பார்த்தா ஏன் வாயாலேயே எல்லாத்தையும் சொல்ல வச்சிருவா போலயே. அப்படி என்னம்மா பேசினா இவ? என்ன மேடம், சார் கிட்ட சொல்லட்டுமா? அது அது வந்து இவ திரும்ப உன்னை பார்த்து ஏதாவது திட்டினாளா? அதத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ, என்ன திட்டினாங்களா? இல்ல சார், நீங்க வேணும்னா அவங்களே கேளுங்க. ஏய், அன்பரசி கிட்ட என்ன சொன்ன? ஐயோ, அவதான் வேணும்னே என் வாயை புடுங்குறானா? இவர் வேற இம்சை பண்றாரு. நான் சொன்னதை இப்ப சொல்லவா முடியும்? ஏய், வாயில என்ன கொழுக்கிட்டே வச்சிருக்க? பதில் சொல்லு. அது அது வந்து நான் அன்பரசிய மேடம் ரொம்ப தயங்குறாங்க, நானே சொல்றேன். ஐயோ, என்னத்த சொல்ல போறான்னு தெரியலையே. மேடம் என்ன பார்த்து, ஏன் அன்பரசி நீ வீட்டுக்கு வரதே இல்ல, நீ இல்லாம அந்த வீடு வீடாவே இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார். என்னது? இவ நீ வரலன்னு ஃபீல் பண்ணாளா? நம்புற மாதிரியே இல்லையே. அட ஆமா சார், நான் உண்மையதான் சொல்றேன். என்னமோ நீ சொல்ற, ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என்ன பாட்டி, நீங்களுமா நம்ப மாட்டேங்கிறீங்க? என்னடி இவ உளறிக்கிட்டு இருக்கா? அன்பரசி, ஒரு முக்கியமான போன் கால், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அம்மா நீங்க வாங்கம்மா. அன்பரசி, நீ உட்காருமா, நான் இதை வந்துடுறேன். சொல்லுங்க அன்பரசி. நான் இவங்க கிட்ட இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. உனக்கு அப்புறமா கால் பண்றேன். சரி, ஓகே. ஏய், என்னடி, என்ன நிறைய பேசணும்? மேடம், உங்க கைய புடிச்சு உங்க கண்ணை குத்துற மாதிரி இருக்குல்ல? உங்களுக்காக நடிக்க வந்த ரேஷ்மா இப்ப நான் என்ன சொன்னாலும் செய்வா. ஏன்னா நீங்க அவளை கொல்ல பாத்திருக்கீங்க, நான் அவளை அதுல இருந்து காப்பாத்திருக்கேன். அந்த விசுவாசம் தான் இது. சரி, அதை விடுங்க. இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். ஏதோ காசு காசுப்பட்டு தப்பு பண்றீங்க, போனா போகுதுன்னு விட்டுலான்னு பார்த்தா நீங்க தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு போறீங்க.
இனியும் உங்களை விட்டு வச்சா அது தப்பாயிரும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கிராமத்துல இருந்து வந்தவ இவளால என்ன பண்ண முடியும்னு இந்த அன்பரசியா சாதாரணமா எடை போட்டுட்டீங்கல்ல. இந்த குடும்பத்துக்கு நீங்க பண்ண துரோகத்துக்கு உங்களை நான் ஒண்ணு இல்லாம ஆக்கி காட்டுறேன். இனிமே உங்களால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. சாரோட முதல் மனைவிய கடத்தி இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருந்து அவங்கள பகடக்காயா வச்சு என்னோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினது, பாட்டிய மிரட்டினது, இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்ல போறீங்க. உங்களை மட்டும் சும்மா விட்டு வச்சா அவங்களோட முதல் மனைவிய சார் பாக்குறதுக்கு முன்னாடியே கொன்னுடுவீங்க. அதனால என்ன பாக்குறீங்க? என்ன பண்ண போறான்னு பாக்குறீங்களா? அதான் ரேஷ்மாவே போன்ல சொல்லிருப்பாளே, இனிமேதான் இந்த அன்பரசியோட ஆட்டமே ஆரம்பம். கதி கலங்க போறீங்க. இனிமே சின்னதா தப்பு பண்ணீங்க, அடுத்த நிமிஷமே சார் கிட்ட அந்த ரேஷ்மா பொண்ண கொண்டு வந்து நிப்பாட்டி உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வச்சிருவேன். ஏய், என்னடி ரொம்ப ஓவரா தான் மிரட்டிட்டு இருக்க? அனன்யா, மா, அன்பரசி தான் பேசிட்டு இருக்கால, இப்ப எதுக்கு கோவப்படுற? இதத்தான் எதிர்பார்த்தேன். இந்த பயம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. தப்பி தவறி என்ன டென்ஷன் ஆக்குனீங்க, அப்புறம் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். பாத்துக்கோங்க. அன்பரசி, அன்பரசி, ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல சார், மேடமை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு இருந்தேன். ஓ, சரி, வா சாப்பிடலாம், வா. ஓகே சார். என்ன மேடம், வரட்டுமா? பாய் மேடம். அனன்யா, அவ உன்னை பேசுறாளேன்னு நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு வந்தா என்னைய நீ அடிக்கிறல்ல? கோச்சுக்காத அனன்யா, பிளீஸ். ஏய், என்கிட்ட பேசாத, கையெடு. புரிஞ்சுக்கோ, அந்த அன்பரசி ஒரு முடிவோடு தான் இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்திருக்கா. இந்த நேரத்துல நாம ஏதாவது பேசி அவ அந்த ரேஷ்மாவை கூட்டிட்டு வந்து உங்க அப்பா முன்னாடி நிறுத்திட்டானா அவ்வளவுதான், எல்லாமே நாசமா போயிடும். ஓஹோ, அப்படின்னா இனிமே நீ அவ சொல்றதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க போற, அப்படிதானே? ஏய், நான் சிவகாமிடி. புலி பதுங்கிறது பாயறதுக்கு. அவ என்ன என்னமோ சாதாரணமா நினைச்சிட்டா. அவ பேசும்போதெல்லாம் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு தெரியுமா? கௌசல்யா அத்தே, விஸ்வா காலேஜ்க்கு கிளம்பிட்டானா? விஸ்வா அப்பவே கிளம்பிட்டான் அத்தை. சரி, நீ போ.
மேடம் கூப்பிடுறாங்க. ஹலோ மேடம். உன்னை வர சொன்ன நீ எங்க இன்னும் காணும்? நான் வந்துட்டேன் மேடம். ஏதோ வீட்டுக்கு வெளியில கேட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். ஒரு நிமிஷத்துல உள்ள வந்துருவேன். நான் மேல ஏ ரூம்ல தான் இருக்கேன், நீ அங்க வந்துரு. சரிங்க மேடம். நல்ல வேலை யாரும் இல்ல. நேரா மேடம் ரூமுக்கு போயிருவோம். அன்பரசி, அன்பு அன்பு எப்படி இருக்க அன்பு? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அன்பு? நல்லா இருக்கியா? நீயும் விஸ்வாவும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சேர்ந்துருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா எப்படி ஆயிடுச்சு?